வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோபாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து படிக்கணும் 12th பயாலஜி. ஸோ பப்ளிக் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கிளாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் கிராஃப்டிங் லேயரிங் பார்க்கணும். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் மவுண்ட் லேயரிங், ஏர் லேயரிங், த எண்டோஸ்பெர்ம் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜிம்னோஸ்பெர்ம். டூ யூ அக்ரி யுவர் ஆன்சர்? நெக்ஸ்ட் பாலினேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம். கிவ் த ரீசன். டிஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூனி நியூசிலேட், கிராசி நியூசிலேட் ஓவில்ஸ். Difference between structure of dicot and monocot seed very important. Do you think parthenocarpy apomixis different process justify? So அதுக்கு difference between secretory and invasive tapetum, difference between continuous variation, discontinuous variation, difference between incomplete dominance, codominance. இதெல்லாம் ரொம்ப important. ஸோ அதுக்கு write the 3 different habitat needs. எல்லா எக்ஸாம்பிளும் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாடோடு பில்லோடுன்னு எக்ஸாம்பிள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டோட்ரோபிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் மெட்ரோட்ரோபிக் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன், செகண்டரி இன்ட்ரடக்ஷன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பயோமெடிசன், பொட்டானிக்கல் மெடிசன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி செடிஷன், செகண்டரி செடிஷன். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு லிங்கேஜ், கிராசிங் ஓவர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன். மென்டலியன் ஃபேக்டர்ஸ், குரோமோசோம் பிஹேவியர். இதெல்லாம் நல்லா பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தான் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன்லேருந்து கொஷின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. 5 மார்க்லையோ 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ. இதை மட்டும் நல்லா டிஃபரன்ஸ் பிட்வீனில் பயோபாட்னியில் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு இமீடியட்டாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் பயோபாட்னி 12th என்னென்ன படிக்கணும் பயாலஜியில் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு அப்டேஷன்லாம் வரும். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அந்த அப்டேஷன்லாம் வரத்துக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீனை நீங்கள் நல்லா தரவாக படித்தா போதும். கண்டிப்பாக 2 ஏன் 3 கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதலாம். பயோபாட்னியில் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷின் கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு 1 by 1 வரும். அந்த அப்டேட்லாம் வரும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.